ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2 பிளானிங்கில் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னதுன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் தட் நீடட் எ டிசிஷன். முதல்ல கொடுத்துருக்கிறதுல ப்ராப்ளம் என்னதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஒன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில். அடுத்து செகண்ட் ஒன் அனலிசிஸ் ஆஃப் எ ப்ராப்ளம். கலெக்ட் ரிவலண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனலைசிஸ் த காஸ் ஃபேக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோடனே அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணும். அப்புறம் அதில் இருக்க விளைவுகள், நன்மைகள், தீமைகள், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதுதான் டெவலப்பிங் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லிஸ்ட் ஆல் பாசிபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்யூஷன் டு சால்வ் எ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் அல்டர்னேட்டிவ். கம்பேர் ஈச் அல்டர்னேட்டிவ் பை கன்சிடரிங் காஸ்ட், பெனிஃபிட்ஸ், ரிஸ்க் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தாலும் எது பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றுக்கு ஒன்று நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் எவாலுவேஷன் ஆஃப் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ். சூஸ் அல்டர்னேட்டிவ் தட் பெஸ்ட் மீட் த ஆப்ஜெக்டிவ் வித் மினிமம் ரிஸ்க் அண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட். அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிவ் அந்த கோலுக்கு சிறந்ததானதாக இருக்கணும், ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கணும், ரிஸ்க் ரொம்ப குறைஞ்சதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசிஷன். புட் த செலக்ட் டிசிஷன் இன்டு ஆக்ஷன் பை அலாகேட்டிங் ரிசோர்ஸஸ் அண்ட் அசைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது நம்ம அல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை டிசிஷனாக மேக் பண்ணி ஒவ்வொரு ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இப்படி பண்ணணும், அலாகேஷன் ஆஃப் அசைனிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப் அண்ட் கண்ட்ரோல். ரிவ்யூ த ரிசல்ட் ஆஃப் டிசிஷன் ஆஃப் நெசசரி டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். அதாவது மானிட்டர் அண்ட் ப்ராக்ரஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தப்பு ஏதாவது நடக்குதா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நடந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு இப்படி இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதான் ஃபாலோ அப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சூஸிங் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். இது எக்ஸாம்பிள். டிசிஷன் நம்ம என்ன மேக் பண்ணுறோம்? யூ வாண்ட் டு பி ஹெல்த்தியர். சாய்ஸஸ்: drink more water or keep drinking soda. Think water is better for your body. Decision நம்ம எடுத்தாச்சு. choose to drink more water. அதுக்காண்டி நம்ம என்ன ஆக்ஷன் கேரி பண்ணுறோம்? யூ கேரி a water bottle every day. இதனால நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா யூ ஃபீல் பெட்டர் அண்ட் ஹவ் மோர் எனர்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 3 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.